கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் ஈடியேட் நாமத்தினாலே உங்கள் யாவரை வாழ்த்துகிறேன். தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலையில் 3 மணிக்கு பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக நாம் ஜெபித்து வருகிறோம். வேற தேசத்திலே வேற சூழ்நிலையில இணைந்திருக்கிறீங்க. கர்த்தராகிய இயேசு நாமத்தினாலே உங்கள் யாவரை வாழ்த்துகிறேன். 42ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திலே, என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு காலையில் உள்ள செய்தி என்ன அப்படின்னா, என் ஆத்துமா தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது. ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். உலகத்துக்குள்ள நம்ம போறதுக்கு முன்பாக அதிகாலை வேளையில நம்ம ஜெபிக்கிறோம். கர்த்தரும் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். என் ஆத்துமா தேவன் மேல் தாகமா இருக்கா? அந்த ஒண்ணுதான் இன்னைக்கு கேள்வி. இந்த வசனம் இன்னைக்கு எப்படின்னா கேள்வியா தான் கேட்கப்படுகிறது. எக்ஸாம்பிளா நான் இன்னைக்கு சொல்றேன், அது ஈஸியா இருக்கும், புரிஞ்சுக்கொள்ள நல்ல ஈஸியா இருக்கும். என் இருதயம் தேவன் மேல் தாகமா இருக்கும்போது அபிஷேகத்துல நான் நிரம்பி வழிய முடியும். அளவுக்கு அதிகமான கிருபை தருவார். தம்முடைய வல்லமையினால் நிரப்புவார், அபிஷேகத்தினால் நிரப்புவார். அவரை பார்க்கணும்னு சொல்லி நான் ஆசைப்படும் போதுதான் எல்லா விதமான வாசலும் திறக்கப்படும். பரலோக வாசல் திறக்கப்படும், பண்டகசாலை, பொக்கிஷசாலை எல்லாம் திறக்கப்படும். என் இருதயம் ஜீவனுள்ள தேவன் மேல தாகமா இருந்தால் நான் என்ன கேட்டாலும் கிடைக்கும். ஹல்லேலூயா. இந்த செய்தியினுடைய ஆழம் உங்களுக்கு நல்லா புரியும் நினைக்கிறேன். என் இருதயம் தேவனை சார்ந்து இருந்தால், அவர் மேல தாகமா இருந்தால், அவரை பார்க்கணும், அவர் மேல ஒரு ஆசையா இருந்தால், நம்ம இருதயத்துல கவலை இருக்காது, வேதனை இருக்காது, துக்கம் இருக்காது, பாரம் இருக்காது, மன அழுத்தம் இருக்காது. பிரச்சனையை ரொம்ப போட்டு யோசிக்க மாட்டாங்க. நிறைய வீட்டில் என்ன பிரச்சனை அப்படின்னா, காலையில கொஞ்சம் பணம் தேவை இருக்கும். ஏன்னா நிறைய குடும்பத்தில் இணைந்திருக்கிறீங்க. அது கடன் பிரச்சனையா இருக்கும், குடும்ப பிரச்சனையா இருக்கும், வாழ்க்கை பிரச்சனையா இருக்கும், வேலையில் உள்ள பிரச்சனையா இருக்கும், சொந்தக்காரங்க பிரச்சனையா இருக்கும், பல காரியங்களா இருக்கும். அவங்க இருதயத்துல என்ன இருக்கு? வேற எது மேலேயோ ஒரு காரியம். அதனாலதான் மன அழுத்தத்துல இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு காலையில் உள்ள செய்தி என்ன அப்படின்னா, என் ஆத்துமா தேவன் மேல் தாகமா இருக்கு. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமா இருக்கு. இப்ப நல்ல வெயில் அடிக்கு. சில இடத்துல வெயில் அதிகமா இருக்கு. டிராவலிங்ல போயிட்டு இருப்பாங்க, தண்ணி வேணும். பக்கத்துல யாராவது தந்தா உடனே நிப்பாட்டிடுவாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு ஹோட்டல். ரொம்ப தாகமா இருப்பாங்க. அவங்களுக்கு தான் தெரியும், அந்த தண்ணி வாங்கி குடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க ஒரு மைண்ட் ஃப்ரீ ஆகும். அதுக்கப்புறம் தான் ரிலீஃப் ஆவாங்க. அந்த தண்ணி வாங்கி குடிக்கிறதுக்கு கரெக்டா அந்த இடத்துல போய் நிற்பாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே என் ஆத்துமா தேவன் மேல் தாகமா இருக்கு. ஆத்துமாவுக்குள்ளே தேவையில்லாத காரியத்தை கொண்டு போய் வைக்கும்போது ஆத்துமாவுக்கு சமாதானம் இருக்காது. ஆத்துமா செத்து போன நிலைமையில இருக்கும், ஆத்துமா மரித்து போன நிலைமையில இருக்கும். அப்புறம் மறுபடியும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருந்தா நம்ம எந்திரிக்க வேண்டியிருக்கும். என் வாழ்க்கையில நான் அனுபவிச்சிருக்கேன்ப்பா. என் இருதயம் தேவனை சார்ந்து இருக்கும்போது ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையா இருக்கும். என் ஆத்துமாவுக்குள்ளே பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர் இருக்கும்போது அந்த சந்தோஷம், மன மகிழ்ச்சிலாம் வித்தியாசமா இருக்கும். அது எத்தனை கோடி ரூபா கொடுத்தாலும் கிடைக்காது, எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்காது. என் ஆத்துமாவுக்குள்ளே தேவன் வாசம் பண்ணும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா?
அது என் வாழ்க்கையில் நான் அனுபவிச்சிருக்கேன். அதே நேரத்தில் என் ஆத்துமாவுக்குள்ளே உலக கவலை வரும்போது, உலகத்தில் உள்ள ஒரு பிரச்சனை வரும்போது, உலகத்தில் உள்ள ஒரு காரியம் வரும்போது, அந்த ஆத்துமா செத்து போன நிலைமையில இருக்கும். அதை நான் வேற மெத்தடில் வேணா சொல்றேனே. ஒரு குடும்பத்தில் இஎம்ஐ கட்டணும்பாங்க, ஒரு குடும்பத்தில் ஃபைனான்ஸில் வாங்கினது கொடுக்கணும் அப்படிம்பாங்க, ஒரு குடும்பத்தில் கொஞ்சம் பணம் தேவை இருக்கும், வாங்கினது கொடுக்க முடியாமல் இருக்கும். சில ஜெப குறிப்புலாம் வரும், இவ்வளோ பணம் வேணும், இவ்வளோ தேவை இருக்குது, இந்த மாதம் இவ்வளோ கமிட்மெண்ட் இருக்குது, ஸ்கூல் ஃபீஸ் இவ்வளோ இருக்குது, காலேஜ் ஃபீஸ் இவ்வளோ இருக்குது. அவங்களோட இதயத்தில் பார்த்தா அந்த ஒரு பாரம் மட்டும்தான் இருக்கும். ஒரு மனுஷனோட இதயத்துக்குள்ள எது அதிகமாக இருக்கோ அதைத்தான் அவங்க மறுபடியும் மறுபடியும் பேசிட்டே இருப்பாங்க. என் வாழ்க்கையில் நான் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். வியாபாரத்தில் இருக்கும்போது கஷ்டப்பட்டேன். முழு நேர ஊழியத்துக்கு வந்துட்டேன். தேவனுடைய பாதத்தில் காத்துன்னு ஜெபிக்க ஆரம்பித்தேன். பொருத்தனை பண்ணினேன். இதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஏகப்பட்டு பொருத்தனை பண்ணேன். ஆனால் உலகத்துக்குள்ளே கடந்து போகும்போது நான் 24 மணி நேரம் என்ன பேசுகிறேன்னு சொல்லி பரலோகத்தில் தேவன் பார்த்துட்டு இருக்கிறார். என் இதயத்துக்குள்ள நான் என்ன பாரத்தில் இருக்கேன் தேவன் பார்த்துட்டு இருக்கிறார். எல்லாமே தேவனுக்கு தெரியும். ரட்சிக்கப்பட்ட நாள்ல என்னுடைய ஆத்துமா எப்படி இருக்கு, இன்னைக்கு தேதியில என் ஆத்துமா எப்படி இருக்கு, என் ஆத்துமாவுக்குள்ள நான் வசனம் வச்சிருக்கிறேனா, என் ஆத்துமாவுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா, என் ஆத்துமாவுக்குள்ள பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் இருக்கும்போது எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு ஆசீர்வாதம். உலகத்துல எத்தனை கோடி ரூபா கொடுத்தாலும் கிடைக்காது. என் ஆத்மாவுக்குள்ள பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் இருக்கும்போது அவ்வளவு ஒரு சந்தோஷம். ஒரு மனுஷனுடைய முகத்துல எப்போ அந்த ஒரு பிரகாசம் இருக்கும். இதயத்துக்குள்ள எதுவுமே இருக்கக்கூடாது. தேவன் வாசம் பண்ண வேண்டும். என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமா இருக்கிறது. தாகமா இருக்கு. ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமா இருக்கு. இந்த செய்தி நிறைய பேருக்கு பிரயோஜனமா இருக்குன்னு சொல்லி கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். உங்க இருதயத்துக்குள்ளே எதுவுமே இருக்கக்கூடாது. அது இச்சையா இருக்கலாம், அசுத்தமா இருக்கலாம், அருவருப்பான காரியமா இருக்கலாம், மோக இச்சையா இருக்கலாம், வைராக்கியமா இருக்கலாம், பகையா இருக்கலாம், கசப்பா இருக்கலாம், வெறுப்பா இருக்கலாம். எந்த ஒரு காரியமும் அங்க உள்ள இருக்கக்கூடாது. பரலோகத்துல உள்ள தேவன் உங்க இதயத்துக்குள்ள வரணும் அப்படின்னா, உங்க இதயத்துக்குள்ளே ஒரு வெறுப்பு இருக்கக்கூடாதுல்ல, ஒரு கசப்பு இருக்கக்கூடாதுல்ல, ஒரு பகை இருக்கக்கூடாதுல்ல. உங்க இதயத்துக்குள்ள தேவன் வரணும் அப்படின்னா அந்த இடத்துல போய் தேவையில்லாத சில காரியம் இருக்கக்கூடாது. சில குடும்பத்துல என்ன யோசிச்சுட்டு இருப்பாங்கன்னா, இன்னைக்கு எப்படி போய் பேசி எப்படி சமாளிச்சு இன்னைக்குள்ள பிரச்சனை எப்படி முடிக்கலாம். அப்படியும் சில குடும்பம் இருக்கு. சில குடும்பத்திலே வெளியில பார்த்தா அழகா சிரிப்பாங்க, உள்ள பார்த்தா தந்திரம் தான் இருக்கும். வஞ்சிக்கிற ஆவி, அது தந்திரமான ஆவி, சபிக்கப்பட்ட பொல்லாத ஆவி. முகத்துல எப்படி தெளிவு இருக்கும், முகத்துல ஒரு இருள் தான் இருக்கும். கடைசி காலத்துல வாழ்றோம். இன்னைக்கு செத்தா பரலோகத்துல இருக்கணும், அவ்வளவுதான், டார்கெட் முடிஞ்சிட்டு. என் ஆத்துமா ஜீவனுள்ள தேவன் மேல் தாகமா இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க இந்த செய்தி கேட்டு? என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமா இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். ஒரு கேள்வியோட முடிச்சிட்டாரு. காலையில நிறைய தேவை இருக்கு பிரதர், உங்க செய்தி நாங்க கேட்கிறோம், எங்களுக்கு பிரயோஜனமா இருக்கு. ஆனா இங்க இதயத்துல நிறைய தேவை இருக்கு, நிறைய காரியம் இருக்கு, நாங்க யார்கிட்ட போய் சொல்ல? தேவனுக்கு தெரியும்ல, அவருக்கு தெரியும். என் வாழ்க்கையில எனக்கு எவ்வளவு பணம் வேணும், உங்க வாழ்க்கையில உங்களுக்கு என்ன பணம் வேணும், இன்னொரு குடும்பத்துல அவங்களுக்கு என்ன பணம் வேணும், எல்லாம் தேவனுக்கு தெரியும். என் ஆத்துமா தேவன் மேல் தாகமா இருக்கு. அந்த தாகம் மட்டும்தான் அவர் பார்க்காரு. ஆனா நம்ம ஆத்மாவுக்குள்ள ஏகப்பட்டது உள்ள இருந்துச்சுன்னா அவர் சொல்லிடுவாரு, எப்பா
உன் ஆத்மாவுக்குள்ள நிறைய தேவையில்லாத நீ வச்சிருக்க, அதெல்லாம் கொஞ்சம் வெளியே துரத்தி போடு, அதுக்கப்புறம் நான் வாரேன் அப்படிம்பாரு. ஏன்னா நிறையவருடைய இதயத்துக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா, என் ஃப்ரெண்டு என்கிட்ட பேச மாட்டுக்கா, என் ஃப்ரெண்டு என்கிட்ட பேச மாட்டுக்கான், இதெல்லாம் உள்ள கிடக்கு. நான் சொல்றது ஆமாவா இல்லையா நீங்களே சொல்லுங்க. காலை வேளையில ஒரு 10 நிமிஷம் என் ஆத்துமா தேவன் மேல் தாகமா இருக்கு, ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமா இருக்கு, நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன், அந்த கேள்வியோட முடிச்சிட்டார். அதனால அதிகாலை வெள்ளம் செய்தி கேட்கும்போது உங்க இதயத்துக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் பேசுவாரு. நீங்க தேவனுக்கு பிரியமானபடி வாழும்போது உங்க குடும்பத்தை இன்னைக்கே கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். ஆனா ஆத்மாவுக்குள்ள தேவையில்லாத காரியம் இருக்கக்கூடாது. சில குடும்பத்துல பொய்யை கொண்டு உள்ள லிட்டர் கணக்குல கோடி கணக்குல உள்ள வச்சிருப்பாங்க. ஏன் லிட்டரு கோடின்னு சொல்ல வேண்டியது அப்படின்னா பல மடங்கு அதுதான் உள்ள இருக்கும். யார்கிட்ட என்ன பேசணும், இவங்கள்ட்ட என்ன பேசணும், அவங்கள்ட்ட என்ன பேசணும், அவங்கள்ட்ட என்ன பேசணும், இவங்கள்ட்ட ஒரு பொய் பேசுவாங்க, அவங்கள்ட்ட ஒரு பொய் பேசுவாங்க. தூங்கி எந்திரிச்சோன்னா நிறைய காரியத்தை யோசிச்சுருவாங்க. தேவன் வாசம் பண்ண வேண்டும் என்றால் அந்த இதயத்துக்குள்ள எந்த ஒரு யோசனை இருக்கக்கூடாது, எந்த ஒரு தீமையான காரியம் இருக்கக்கூடாது, பொல்லாத சிந்தனை இருக்கக்கூடாது, தேவையில்லாத எந்த ஒரு காரியமும் இதயத்தில் இருக்கக்கூடாது. இதயத்துக்குள்ளே பிதா குமாரன் பரிசுத்தாவியின் வாசம் பண்ண வேண்டும். விட்டு கொடுங்க. உங்க இதயத்துக்குள்ளே பிதாவாகிய தேவன் உங்க இதயத்தில் வருவார். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது சகல காரியத்திலும் உங்களுக்கு போதிப்பார். கேளுங்க, அப்பா என் இதயத்துக்குள்ள தேவையில்லாத காரியம் இருக்கு, உங்க ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க, நீங்க என் இதயத்துக்குள்ள வாங்கப்பா அப்படி கேட்பீங்களா? என் ஆத்துமா தேவன் மேல் தாகமாயிருக்கிறது, ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது, நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பு நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. கர்த்தருடைய நாமம் மட்டும் மையப்படட்டும். இந்த காலவெளியிலே எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். புதிய நாளுக்கான கிருபைக்காக 1000 மடங்கு ஸ்தோத்திரம்ப்பா. உங்களை விட்டு நாங்கள் தள்ளி போயிட்டோம்ப்பா, எங்களை மன்னிச்சிருங்கப்பா. இந்த காலையிலே யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ உங்கள் கிருபையினால் நிரப்புவீங்களாப்பா. உங்கள் அன்பு எங்களுக்கு வேணும்ப்பா. எங்களுக்காக ஜீவனை தந்தீங்களே, அந்த அன்பு எங்களுக்கு வேணும்ப்பா. எங்கள் மேலே பாசமாக இருக்கிறீங்கப்பா, அந்த அன்பு எங்களுக்கு வேணும்ப்பா. எங்கள் மேலே நீங்கள் ரொம்ப ஆசையாக இருக்கீங்கப்பா, அந்த அன்பு எங்களுக்குள்ள வேணும்ப்பா. நீங்கள் தான்ப்பா எங்களை உண்மையாக சிநேகிக்கிறீங்க. நீங்கள் தான்ப்பா எங்களுக்கு ஜீவனை தந்தீங்க. நீங்கள் மட்டும்தான்ப்பா எங்கள் கூட 24 மணி நேரம் வந்துட்டே இருக்கிறீங்க. நாங்கள் உங்களை விட்டு எத்தனையோ இடத்துல தள்ளி போயிட்டோம்ப்பா. அதெல்லாம் மன்னிச்சுதான்ப்பா எங்கள் கூட நீங்கள் வந்துட்டே இருக்கிறீங்க. அதை நாங்கள் உணர்ந்து கொள்ளணும்ப்பா. என் ஆத்துமா தேவன் மேல் தாகமாயிருக்கிறது, எங்களுக்கும் அந்த தாகம் இருந்தால் நலமாயிருக்குமே. இந்த உலகம் மாயைப்பா, மாயான உலகத்துல போய் நாங்கள் சிக்கி கொள்ளக்கூடாது. ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமா இருக்கணும். அந்த கிருபை எங்களுக்கு வேணும்ப்பா. உலகத்துல போய் நாங்கள் எதுலேயும் போய் சிக்கி கொள்ளக்கூடாதுப்பா. வாலிப பிள்ளைலாம் இணைந்திருக்காங்கப்பா. அவங்க இதயத்துக்குள்ளே பிதா குமாரன் பரிசுத்தாவின் வாசம் பண்ணும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அந்த பிள்ளைகள். அந்த கிருபை தாங்கப்பா. சில குடும்பத்திலே அப்பா பரிசுத்தாவினால் நிரப்பப்பட வேண்டும் என்று கேட்குறாங்கப்பா. உங்க வல்லமையினால நிரப்புங்கப்பா. உங்க கரம் தொட்டு உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. பரிசுத்தாவினால் நிரம்பி வழியணும்ப்பா. சில குடும்பத்துல அன்பே இல்லைப்பா, சண்டை போடுறாங்கப்பா. தேவ அன்பினாலே அப்பா அந்த குடும்பம் அந்த ஆசீர்வதிக்கப்படணும்ப்பா. அவங்களுடைய இதயத்துக்குள்ள தேவ அன்பினால ஊற்றப்படட்டும்ப்பா, பரிபூர்ணமா ஊற்றப்படட்டும்ப்பா. எந்த குடும்பத்துல இணைந்திருக்காங்களோ அந்த குடும்பம் மகிழ்ச்சியின் குடும்பமா இருக்கணும், சந்தோஷத்தின் குடும்பமா இருக்கணும், ஆசீர்வாதமான குடும்பமா இருக்கணும், தேவன் வாசம் பண்ணுகிற குடும்பமா இருக்கணும், கர்த்தர் உலாவுற குடும்பமா இருக்கணும், தேவனுக்கு பிரியமானபடி பயபக்தி உள்ள ஜனமாக அப்ப அவங்க பிள்ளைகள் இருக்கணும், பரிசுத்த ஜாதியா இருக்கணும், நீதிமானா இருக்கணும், முழு இதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் தேவனை தேடக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும். கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. உலகத்துல போய் நாங்கள் எதுலையா போய் சிக்கி கொள்ளக்கூடாதுப்பா.
அசுத்தத்திலேயோ, அருவருப்புலையோ, இச்சையிலையோ, மோக இச்சையிலையோ, காம விகாரத்திலையோ, உலகத்துல ஏதோ ஒரு காரியத்துல போய் சிக்கிக் கொள்ளக்கூடாதுப்பா. எங்களுக்கு கிருபை தந்து எங்களை ஆசீர்வதிங்கப்பா. பலகணிகளை திறந்து ஆசீர்வதிங்கப்பா. பண்டகசாலை திறந்து ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தினுடைய அப்பா விசேஷமா அவங்களுடைய என்ன தேவை எல்லாவற்றையும் தந்து ஆசீர்வதிங்க. அவங்களுடைய சிரசு மேல் ஆசீர்வாதத்தை வைங்க. அவங்களுடைய கையின் கீழில் ஆசீர்வதிங்க. அவங்களுடைய அப்பத்தின் தண்ணி ஆசீர்வதிங்கப்பா. சில குடும்பத்துல நிறைய பணம் தேவை இருக்குங்கப்பா. நிறைய கடன் பிரச்சனை இருக்குப்பா. இஎம்ஐ கட்டணும். இந்த வாரத்திலே நிறைய பணம் தேவை இருக்குப்பா. சில குடும்பத்துலாம் யோசிக்கிறாங்கப்பா. ஒவ்வொரு மாசமும் எங்களுக்கு கமிட்மெண்ட் வந்துட்டே இருக்கு. வீட்டு வாடகை கொடுக்கணுமே, கடை வாடகை கொடுக்கணுமே, கம்பெனி லோனு, இன்னும் ஏகப்பட்ட பணம் தேவை இருக்குப்பா. இஎம்ஐ சில குடும்பத்திலே குழுவில் பணம் வாங்கிருக்காங்க, கொடுக்க முடியலப்பா. இதெல்லாம் ஒவ்வொரு வீட்லேயும் பிரச்சனை இருக்கு. கர்த்தர் உதவி பண்ணுங்கப்பா, கர்த்தர் உதவி பண்ணுங்கப்பா, கர்த்தர் உதவி பண்ணுங்கப்பா. நாங்க தேவனுக்கு பிரியமானபடி வாழணும்ப்பா. எங்க இருதயம் தேவனை சார்ந்திருக்கணும்ப்பா. உலகத்துல எந்த ஒரு மனுஷனையோ, எந்த ஒரு பொருளையோ, உலகத்துல எந்த ஒரு காரியத்துக்குள்ளேயும் நாங்க சார்ந்து இருக்கக்கூடாது. மாயான உலகம், இந்த உலகம் எங்களுக்கு வேண்டாம்ப்பா. எங்களுக்கு ஜீவனுள்ள தேவன் வேணும். ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமா இருக்கணும். அந்த கிருபை தாங்க, 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 அந்த கிருபை எங்களுக்கு வேணும். யாரெல்லாம் அப்பா ஜெபிக்கிறாங்களோ ஞானத்தினால நிரப்புங்க, ஐஸ்வர்யத்தினால் நிரப்புங்க, சம்பூர்ணமா நிரப்புங்க. அந்த குடும்பம் பாத்திரம் எல்லாம் நிரம்பி வெளியிட்டும். வேற வேற தேசத்துல இணைந்திருக்காங்க, அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும். அவனுடைய களஞ்சியம், அவனுடைய பாத்திரம், அவனுடைய பண்டசாலை எல்லாம் 2 மடங்கு ஆசீர்வதிங்க, திருப்தியாக ஆசீர்வதிங்க, மனப்பூர்வமா ஆசீர்வதிங்க. உங்க பையன் தான்ப்பா கேட்கிறேன், உரிமையோட கேட்கிறேன். புதுசா இணைந்திருக்காங்கப்பா, கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்கப்பா. வீட்டுல நிறைய தேவை இருக்கு. வெளியில யார்கிட்ட போய் நாங்க சொல்ல முடியும்? ஜீவனுள்ள தேவன்கிட்ட தான்ப்பா நாங்க கேட்க முடியும். எந்த மனுஷனையும் நாங்க சார்ந்து கொள்ளக்கூடாது. எந்த ஒரு அந்தகார இருளும் எந்த வீட்டுக்குள்ளேயும் பிரவேசிக்க கூடாது. என் இயேசு கிறிஸ்து ராஜாவினுடைய ஜீவ ஒளி ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் பிரகாசிக்கட்டும். அப்பா, எங்களை தாழ்த்திரோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். இன்னைக்கு யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ சந்தோஷம் வேணும்ப்பா, சமாதானம் வேணும்ப்பா. ஒரு குடும்பத்துக்குள்ள ஜெபிக்கிறாங்க, கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க. எங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா இப்படியே யோசிக்கிறாங்கப்பா. ஆசீர்வதிங்கப்பா. கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்கப்பா. அந்த வீட்டுல பிரச்சனை அதிகமா இருக்குப்பா. என் தேவன் உதவி செய்யணும், இன்னைக்கு ஆசீர்வதிக்கணும்ப்பா. பலகணிகளை திறங்கப்பா. ஏசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே பரலோகம் வாசல் திறக்கப்படட்டும்ப்பா. அப்பா, பண்டகசாலை திறக்கப்படட்டும்ப்பா. வானம் திறக்கப்படட்டும்ப்பா. எந்தெந்த இடத்துல அப்பா அவங்களுடைய வாழ்க்கையில குறை இருக்கோ குறைகளை மன்னிச்சிருங்கப்பா. ஒரு அருவருப்பான காரியத்தை சொல்றீங்கப்பா, அதனாலதான் அந்த வீட்டுக்குள்ள ஆசீர்வாத குறை இருக்கு. அந்த குறையை மன்னிச்சிருங்கப்பா, 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 மன்னிச்சிருங்கப்பா. இந்த நாள் முதல் கொண்டு அப்பா, இன்று முதல் அந்த குடும்பம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும் ராஜா. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் சொன்னீங்க ராஜா. அப்போ அந்த வாக்குத்தத்தம் அவனுடைய குடும்பத்துல நிறைவேறட்டும். படிக்கிற பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்க, எக்ஸாம் எழுதியிருக்காங்க, ரிசல்ட் வந்திருக்கு. வேற வேற நாட்டுல எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறாங்க. வெயில் அதிகமா இருக்கு. தேவ ஞானத்தினால, தேவ புத்தினால நிரப்புங்கப்பா. படிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. எக்ஸாம் ரிசல்ட் அந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வாத கிருபைக்கா நன்றி, 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 நன்றிப்பா. ஹாஸ்டல்ல தங்கியிருக்காங்க, ஹோம்ல தங்கியிருக்காங்க, வெளிநாட்டுல தங்கியிருந்து படிக்கிறாங்க. அந்த பிள்ளைக்கு என்ன வேணுமோ தாங்க. சில குடும்பத்துல ஃபீஸ் கட்டணும், சில குடும்பத்துல ஞாபகமே இருக்க மாட்டேங்குது, படிச்சா புரிய மாட்டேங்குது. ஹாஸ்டல்ல தங்கி இருக்கிறாங்க, அவங்களோட சாப்பாடு ஒத்து வர மாட்டேங்குது. எத்தனையோ சூழ்நிலை தாங்கி தான்ப்பா படிக்கிறாங்க. இருக்கிற இடத்துல பல சூழ்நிலை, இக்கட்டான சூழ்நிலை இருக்குப்பா. எல்லாவற்றையும் மாற்றி ஆசீர்வதிங்க. வெளிநாட்டில் இருக்கிறாங்க, சம்பளம் வராமல் இருக்கு, சாப்பாடு சரியில்லை, திரும்பி வரணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. குடும்பத்தில் பேச முடியல, தனிமையாக இருக்காங்க. அந்த குடும்பத்துக்கு கர்த்தர் துணையாக இருக்க வேண்டும். சில குடும்பத்தில் குடும்பமாக வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன வேணுமோ தாங்கப்பா. ஹாஸ்டல்ல சில குடும்பத்தில் விதவையாக இருக்காங்க, திக்கற்ற பிள்ளையா இருக்காங்க. பல சூழ்நிலை அப்பா,
வார்டனா இருக்காங்க, எத்தனையோ குடும்பத்தில் இருக்காங்க. கர்த்தர் கூட இருங்க. காலை வேளை போட் தொழில் போகிறாங்க, விசைப்படகு, நாட்டு படகு, இன்னுமாக யாரெல்லாம் கடல் தொழில் போகிறாங்களோ கர்த்தர் கூட இருங்க. சில குடும்பத்தில் விவசாய வேலை பார்க்குறாங்கப்பா, விவசாயம் பார்க்குறாங்க, அதிகமான வெயில்னால நிறைய கஷ்டப்படுறாங்கப்பா. உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன வேணுமோ தாங்கப்பா. சில குடும்பத்தில் காலை வேளையில இருட்டோட வேலைக்கு போகிறாங்க, வியாபாரத்துக்கு போகிறாங்க, கம்பெனி வச்சுருக்காங்க, சின்ன தொழில் பார்க்குறாங்க. சில குடும்பத்தில் வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆஃபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில் ஜெபிக்கிறாங்க, டீச்சர் ஜெபிக்கிறாங்க, நர்ஸ் ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்தில் தலைவர் ஜெபிக்கிறாங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கரந்துட்டு ஆசுறீங்க. இன்னைக்கு யாரெல்லாம் என்ன நோக்கத்துக்காக ஜெபித்தாங்களோ கர்த்தர் நிறைவேற்றி தர வேண்டும். உம்முடைய பாதபடியிலே மன்றாடி தாழ்த்தி கேட்கிறோம். தேவன் அருளே அப்பா மினிஸ்டன்லே கர்த்தர் தேசத்துக்குள்ளே அப்பா கொண்டு வந்த கிருபைக்காக நன்றி. உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு ஜீவனை தாங்க. இந்த செய்தி யாரெல்லாம் கேட்டு ஜெபித்தாங்களோ நாங்கள் எல்லாரும் பரலோகத்துக்குள்ளே வர வேண்டும். உலக ஆசை எங்களுக்கு வேண்டாம், கண்கள் நிச்சயம் எங்களுக்கு வேண்டாம், மாம்சத்தின் நிச்சயம் எங்களுக்கு வேண்டாம், ஜீவனத்தின் பெருமை என்று எங்களுக்கு வேண்டாம். நான் தான் அந்த பெருமை எங்களுக்கு வேண்டாம். எல்லாமே குப்பை. எங்களை மண்ணாக அர்ப்பணிக்கிறோம். ஹாஸ்பிட்டல்லே படுத்த படுக்கையிலே பலவீனத்தோடு மரண தருவாயிலே அவசர சிகிச்சைலாம் ஸ்கேன் ரிப்போர்ட்டு என்னெல்லாமோ எடுத்திருக்காங்கப்பா. எத்தனையோ குடும்பத்தில் இணைந்திருக்காங்க. கர்த்தர் பூரண சுகம் தரணும். எங்களுக்காக பரிகாரியாகிய அப்பா உம்மை அழைக்கிறோம். எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தீங்களே, உம்மை அழைக்கிறோம். இன்றும் பிதானிடத்தில் பரிந்து பேசுறீங்களே, உம்மை அழைக்கிறோம். கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்படட்டும். ஜெபிக்கிற குடும்பத்துக்குள்ளே கர்த்தருடைய வல்லமை இறங்கி வரட்டும். இப்பொழுதும் யாரெல்லாம் ஜெபிக்கலாம் குணமாக்குற வல்லமை இறங்கி வரட்டும். பரிபூர்ணமான சுகம் தர வேண்டும். என் இயேசு கிறிஸ்து ராஜா தர வேண்டும். இந்த நாளிலே ஒரு விடுதலை உண்டாக வேண்டும். கர்த்தர் பூரண சுகம் தந்தார் என்று சாட்சி சொல்ல கர்த்தர் கிருபை செய்யுங்க. கர்த்தர் தொட்ட கிருபைக்காக 1000 மடங்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வல்லமை வெளிப்பட்ட கிருபைக்காக ஸ்தோத்திரம். சில குடும்பத்திலே எனக்கு ஏதாவது கர்த்தர் சொல்லுவாரா என்று நினைக்கிறாங்கப்பா. உங்க பிள்ளைகளோட நீங்க கர்த்தர் இருக்கிற கிருபைக்காக நன்றி. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உங்களுடைய கண்ணீரை கர்த்தர் பார்த்தார். உங்கள் குடும்பத்தில் வேதனை, துக்கம் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி தருவார். இந்த நாளிலும் புதுசாக இணைந்திருக்கிறீங்க. உங்களோட வாழ்க்கையில கர்த்தர் ஒரு அதிசயம் செய்வார். சோர்ந்து போகாதீர்கள். உங்கள் குடும்பம் ரட்சிக்கப்படும். கர்த்தர் மீட்டெடுப்பார். ஆலயத்துக்குள்ளே உங்களை கொண்டு போய் நாட்டுவார். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். பக்கத்தில் இருக்க சர்ச்சில் புறப்பட்டு போய் தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. உங்கள் குடும்பம் ரட்சிக்கப்பட போகிறது. கர்த்தர் திட்டமாக சொல்லியிருக்கிறார். உங்களுடைய கண்ணீரை என் தேவன் பார்த்தார். இந்த நாளிலும் குணமாக்கி தருகிறார். வரக்கூடிய நாட்களிலே நீங்கள் சாட்சி சொல்லுவீர்கள். நன்றி, தேங்க்யூ டாடி. உங்கள் நாம மையம் ஓடட்டும். அப்பா எங்களை தாழ்த்திரும். உலகத்துக்குள்ளே நாங்கள் புறப்பட்டு போகும்போது உலகத்தில் எந்த ஒரு காரியத்தில் நாங்கள் கரப்பற்றக்கூடாதுப்பா. பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் பரிசுத்தாவில் நிரப்புங்கப்பா. உங்களுடைய வல்லமையினால் நிரப்புங்கப்பா. உங்கள் கரம் உங்கள் பிள்ளைகளோட இருக்கட்டும். முன்னும் பின்னுமாக தேவதூனி படுங்க ராஜா. பிதா குமாரன் பசங்க நாமத்தினாலே முத்திரை போட்டு எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எத்தனையோ காரியங்கள் ஜெபிக்கிறாங்க. கற்பத்தினியாக ஜெபிக்கிறாங்க. மாசமா இருக்காங்க. தாயும் பிள்ளையமா ஜெபிக்கிறாங்க. டெலிவரி போகிறாங்கப்பா. சில குடும்பத்தில் திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் பல காரியத்தில் உபத்திரம், திருமணம் வேண்டாங்கிறாங்க. எல்லா குடும்பத்தையுமே உங்களுடைய கரத்தில் படிக்கிறோம். உங்கள் சித்தம் நிறைவேறட்டும். எந்த குடும்பத்தில் என்ன சூழ்நிலை இருக்காங்களோ என் தேவனுக்கு தெரியும். உமக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இந்த நாளில் ஜெபித்த எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கரந்தொட்டு ஆசீர்வதித்த கிருபைக்காக அப்பா எங்கள் உள்ளத்திலேருந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திடுவோம்ப்பா. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக, ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அண்ணோடு கூட இருப்பதாக, ஆமென். கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, ஒருவேளை ஜெபிக்கணும் விரும்பினால் 9363064182 நம்பர் தொடர்பு கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபிங்கள். காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.